அப்போ ஆங்கிலமோ அல்லது ஹிந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புறாங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது வந்து தொடர்புக்கு அண்ணா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலம் படிக்க கூடாதா இது எப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் விட ஆங்கிலேயர்கள் இல்லாமல் அமெரிக்கா உச்சரிப்புன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்புன்னா அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்போ கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கட்டாய பாடம் மொழியாக கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயனில்லை. பிரான்ஸ்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அந்த பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு இல்லை. நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அதை பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா? அதில் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள்.